இந்த மாமியார் வந்து டெய்லி இவங்கக்கிட்ட இன்னும் பண்ணலையா, இன்னுமா பண்ணலை அந்த மாரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளாம் ஒருத்தவங்களோட ரூமுக்குள்ளே போகணுன்னா நம்ம கதவு தட்டிட்டு போவோம், ரைட்டா? ஆனால் இந்த மாமியார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களோட இஷ்டத்துக்கு கதவு திறந்துட்டு உள்ளே போவாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த மாமியாருக்கு வந்து பேரன் இல்லைன்னா பேத்தி தான் வேணும், அதனால தான் அப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் தான் தெரியுது அவங்க ஒன்றும் அதுக்காக கேட்க கிடையாது. அந்த சாரி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நைட் ரத்தத்தை வச்சு இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நமஸ்தே நமஸ்காரம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேய் கதை தான் சொல்ல போகிறேன். இந்த கதை உண்மையாலே நடந்த கதை. ஓகே, ஸோ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பொண்ணு இருக்கா. இவன் வந்து யாரையுமே லவ் பண்ண கிடையாது, லவ் வரலை. ஸோ லவ் பண்ணலை, யாரையுமே லவ் பண்ணல. ரொம்ப வயசு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்தக்காரவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ்லாம் கன்சிடர், ஓகேவா? ஸோ அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் வந்து இவளும் வந்து வேணாம், இல்லை அந்தமாரி ஏதோ சொல்ல, சரி பரவாயில்ல அம்மா அப்பாவோட விருப்பம் அப்படின்ட்டு பேசாமல் இருந்துட்டான். கல்யாணம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்து மிந்தி லைக் பழைய காலத்தில், அந்த காலத்துலலாம் வந்து இந்தமாரி ஒரு என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாரி, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன ட்ரெடிஷன்னா, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ரைட்டாக அது நடக்கும். ஓகே, நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்களா, வந்து தெரியணும், அதெல்லாம் தெரியணும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி தனியாக பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு ஒரு ரூமை வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த ரூமில் தான் பூ போடுவாங்க. படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பூ கட்டுவாங்க, கட்டில் மேலே பூ போடுவாங்க, ரூம்பே அழகாக்குவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களோட ரூம்பு கட்டில் துணி எல்லாமே வெள்ளை, மெத்தை வெள்ளை, போர்வை வெள்ளை, கட்டில் வெள்ளை, தலகாணி வெள்ளை, எல்லாமே வெள்ளை. இதெல்லாமே வந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அம்மா, மாமியார்லாம், இந்த பொண்ணோட மாமியார். கல்யாணம் பண்ணிட்டாங்க, தாலி கட்டிட்டாங்க. ஸோ தாலி கட்டி முடிச்சோடனே எல்லோரும் கிளம்பிடுவாங்க, ப்ளா 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 கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ரூமுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஓகேவா? அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா, ரொம்ப ஆக்வர்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நம்ம வந்து இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் ஈச் அது தெரியாது. ஸோ நம்ம இன்னும் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறையா பேசுவோம், இன்றைக்கி வந்து தூங்குவோம், என்ன செம்ம டயர்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த பொண்ணை வந்து ஹாப்பிலாம் ஓகே சரி அப்படின்ட்டு தூங்கிட்டாங்க 2 பேர். தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ரூம்பு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. எனக்கு இங்கே சத்தம் கேட்குது, ஓகேவா? சரி, ரூம் கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னே இந்த பொண்ணு தான் எந்திரிச்சு போகிறான். பையன் அந்த என்னது, ஐயோ இவர் யார், புருஷன் பொண்டாட்டி, பொண்ணு மாப்பிள்ளை, ஓகேவா? ஸோ இவர் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கார். அப்போ பொண்ணு தான் எந்திரிச்சு போகிறான். கவு திறந்து பார்க்குற, வெளியில் வந்து மாமியார் நிற்கிறாங்க. மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ரூமுக்குள்ளே போந்துட்டாங்க. அப்படி அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, என்னமோ ப்ரைவசி இல்லாதமாரி அவங்க இஷ்டத்துக்கு வராங்க. நிறைய பையனை வந்து எழுப்புறாங்க, எந்திரி மணி ஆச்சு, இத்தனைக்கும் மணி அப்போ தான் 8, காலையில் 8 மணி, ஓகேவா? எழுப்புறாங்க. எழுப்பி பையனை வந்து தூக்கத்தில் எந்திரிக்கிறாரு. என்னம்மா எந்திரிச்சு உட்காராரு. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ ரொம்ப வாய் வளருது. மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா வருது, மாமியார் வருது. இந்த மாமியார் வந்து நேராக கட்டில் இப்படி பார்த்துட்டு, இன்னும் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. சாரியா நான் சொல்கிறேன், அப்படி இன்னும் பண்ணலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொண்ணு மூஞ்சி வந்து ஒரு மாதிரி போச்சு. என்ன இவங்க இதெல்லாமா கேட்பாங்க அந்தமாரி. ஐயோ என்ன ஏதோ அப்படின்ட்டு மொனை விட்டு போயிட்டாங்க. மாமியார் மொனை விட்டு அப்படி போயிட்டாங்க. இந்த பையன் வந்து தூக்கத்தில் இருக்காங்க. ஒன்றுமே புரியல, என்ன பேசுனாங்க, யார் பேசுனா, ரூமுக்குள்ளே யார் வந்தா, அந்தமாரி. இவங்கனால பையன்கிட்ட எதுவும் சொல்லவும் முடியல, ஏன்னா அது வந்து அவங்களோட அம்மா, ரைட்டா? ஸோ எதுவும் சொல்லலை. ஓகே, ஒரு நாள் இப்படி நடந்தால் பரவாயில்ல, டெய்லி இதே பிரச்சனை தான். இன்னும் பண்ணலையா, இன்னும் பண்ணலையா, இதே கேள்வி தான். அடிக்கடி காலையில் 8 மணிக்கு கதவு தட்டிட்டு உள்ளுக்கு வந்துடுவாங்க. கட்டில் இப்படி பார்ப்பாங்க. ஏன்னா கட்டில் துணி வந்து நான் முதலே சொன்னேன், இது வந்து ஹிண்ட்டு, புரிஞ்சுக்கோங்க. கட்டில் துணி வெள்ளை. ஸோ அவங்க கட்டில் பார்த்தோன்னே இன்னும் பண்ணலையா,
இன்னும் பண்ணலையா அத்தி தான் கேட்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த பொண்ணே வந்து வாய் திறந்து சொல்கிறாங்க அவங்க புருஷங்கிட்ட, அதுதான் அந்த மாமியாரோட பையன்கிட்டலாம், ஐயா அத்தை ஏன் எப்பவுமே இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா அவரே சஜஸ்ட் பண்ணார், சரி நம்ம வேணும்னா தனியாக போமா, வேறு வீட்டு தேடிட்டு போமா அப்படின்னு. அப்போ இவங்களுக்கும் செம்ம ஹாப்பிலாம், ஓ பரவாயில்ல அவங்க அம்மாவுக்கு அவர் வந்து பேக்கப் பண்ண கிடையாது போகலான்னொன்னே ஓகே சந்தோஷமாக போயிட்டாங்க. ஸோ போயிட்டு நிம்மதிப்பா இதுக்கப்புறம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது காலையிலேயே கால் வருது. கால் வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி நான் அந்த கதையெல்லாம் சொல்லி ஆக வேண்டிய என்ன சிச்சுவேஷன் வருது ஓகேவா. ஆனால் இதெல்லாம் உண்மையில் நடந்த கதை. ஸோ அந்த அம்மா வந்து அப்படி கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி போச்சு. ஏன்னா கமான் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஓகேவா. இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ண கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ். இப்போ தான் வந்து உனக்கு என்ன கலர் பிடிக்கும், உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், ஓ அத்தை சொன்னாங்க உனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு, அதனால தான் இல்லை நீ வா போன்னு பேச சொன்னேன், நீங்கள் வாங்க சொல்லுங்க அந்தமாரி. இப்போ தான் அந்த ஒரு எராவில் இருக்காங்க ஓகேவா. அப்போ தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி எடுத்தாலும் பண்ணலையானு பிடிக்கல. அதனாலே இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா மாமியார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். ஏன் எடுப்பான் இவங்க எப்போ பார்த்தாலும் பண்ணலையான்னு அசிங்கமாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்தமாரி. ஸோ இவங்கக்கிட்ட கால் பண்ணி எடுக்கணும்னு நான் பையன்கிட்ட ஏதோ பண்ணலையா இன்னும் பண்ணலையா எவ்வளோ நேரம் ஆகும் அந்தமாரிலாம் அசிங்கம் சாரிலாம் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அந்தமாரிலாம் கேட்குறாங்க. போக போக என்ன நடக்குது, இந்த பொண்ணோ ஃபோன் எடுக்கிறதுல பையனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அம்மா தான் அதே கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஸோ ஃபோன் அடித்து எடுக்கலன்னொன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அதே தான் பண்ணுறாங்க. வீட்டுக்கு அது ரூமுக்குள்ளே பூந்து கட்டிலாம் பார்த்துட்டு இன்னும் பண்ணலையா அந்தமாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தெரில பொண்ணு மேலே என்ன தான் கோவம்னு தெரில, சமைக்கலையா இன்னுமா சமைக்கல, வீடியோ அவ்வளோ அழுக்காக இருக்குது, வீடு சுத்தமாக தான் இருக்கு, ஆனால் அப்பயும் கோரை கண்டுபிடிக்கிறது. சில மாமியார் இப்படி தான் இருப்பாங்க, ஏன் இது பண்ணல இன்னும் இது பண்ணல, என் பையன் பாவம் உனக்கு கட்டி கொடுத்துட்டேன் பற்றியா அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்கல, ஒன்றுமே பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது ஆக்சுவலி அந்த அத்தை வந்து எப்படி அத்தை வருது, அதான் சொன்னேன் அத்தை வருது மாமியார் வருது எல்லா பேரும் வருது. ஸோ அவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இன்னும் பண்ணலையானா ரத்தம் ஓகேவா, பெட்ஷீட்டில் வந்து ரத்தம், ஐயோ இது சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது, ஆனால் ரொம்ப ரத்தம் இருக்கும் ஓகே, ஃபர்ஸ்ட் நைனாக ரத்தம் இருக்கும் ஓகே. ஸோ அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஐடியா கொடுக்குறான் பொண்டாட்டிக்கிட்டே, நம்ம வேணும்னா இப்படி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைக்கு போய் கோழி தெரியல, கோழியோட ரத்தத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கட்டில் துணி மேலே ஊற்றிருக்காங்க. ரொம்ப ஊற்றுனா அதனால் கொலை சீனா அவ்வளோ கட்டிலே ரத்தமாக இருக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சமாக மட்டும் ஊற்றிருக்காங்க. ஸோ அந்த நாள் வந்து மறுபடியும் மாமியார் ரூமுக்குள்ளே இசத்துக்கு வந்து பண்ணலையா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கட்டில் பார்த்தோன்னா ரத்தமாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து செம்ம சந்தோஷம், எதுவும் சொல்லலை ஆனால் அவங்க மூஞ்சிலே தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கட்டில் துணியை கழட்டிட்டு அதை மடக்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. துணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னே இந்த 2 பேரும் வந்து முழிக்கிறாங்க, ஏன் துணியை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, அந்த துணி என்னத்துக்கு அவங்களுக்கு, அது அப்புறம் தான் தெரியும், கடைசியில் சொல்கிறேன். அதோட அந்த பேச்சு வரவே வராது. இன்னுமா பண்ணல அந்த பேச்சு வரவே இல்லை. அது அந்த துணி கிடைக்கிற வரைக்கும் தான். துணி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பேச்சு கேட்கவே கிடையாது. அதாவது அந்த பேச்சு அதோட அந்த வீட்டில் வந்து வரலாம், அந்த அம்மா வந்து அந்தமாரி கேட்க கிடையாது. அன்றைக்கின்னு பார்த்து அவங்க வந்து அந்த அத்தை மாமியார் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, சமைச்சிலாம் வைக்கிறாங்க. பொண்ணுக்கு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறான் ப்ளா எல்லாத்தையுமே சமைச்சு வச்சு அவங்கள வந்து அப்படியே ராணி மாரி பார்த்துக்கிறாங்க அந்த துணி கிடைக்கிற வரைக்கும். துணிக்காக தான் கேட்டிருக்காங்க அந்த ரத்தம்லாம். ஸோ அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா இந்த பையனுக்கு கால் வருது. கால் வந்து யார் கால் பண்ணுறது, மாமியார் தான், அம்மா தான், அவனோட அம்மாலாம் கால் பண்ணி ஏசுன்னு புட்டு ஏறுன்னு ஏறுறாங்க. அண்ணா ஏமாத்துறியா நீ, என்ன கடவுளே என்ன ரத்தத்தை நீ கூட்டு எனக்கு ஏமாற்றி கொடுத்த, பொய் சொல்கிறியா, அம்மாவே ஏமாத்துறியா, நீ பாரு நரகத்துக்கு தான் போவேன், இது அதுன்னு சாபம் ஓடுறாங்க தெரியுமா. ஸோ அந்த பையனுக்கு அதெல்லாம் கேட்கும் போது ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இந்த அளவுக்கு. அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்கு வந்து பேரன் வேணும் போல், பேரன் இல்லை பேத்தி, அதுக்காக தான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓவராக இருக்குது, அவங்க வந்து கேர்ஸ் பண்ணுறாங்க, லிட்டரலி சாபம் ஓடுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பையன் வந்து ஃபோன் வச்சுட்டு அதோட அம்மா கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான். பொண்டாட்டிக்கிட்டே சொல்லிட்டேன், அம்மா அத்தை கால் பண்ணால் எடுக்காத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து வேறு வீடு தேடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த வீடு இப்போ இருக்கிற வீடு தான் மாமியாருக்கு தெரியுமே. ஸோ வேறு வீடை தேடிட்டு போயிட்டு 3 மாதம் கழித்து திரும்பி அந்த மாமியாரை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க, மாமியார் வீட்டுக்கு. ஏன் போகிறாங்கன்னா என்ன அந்த வாட்டி வந்து இந்த பொண்ணு மாசமாக இருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ
அவங்க 2 பேர் இந்த புருஷன் பொண்டாட்டி நினச்சிக்கிட்டாங்க. அம்மா கிட்ட போய் சொன்னால் அம்மா சந்தோஷமாயிருவாங்க, அத்தை கிட்டலாம் மாமியார் கிட்டலாம் எல்லா பேரும் வருது, அவங்க கிட்ட சொன்னால் சந்தோஷமாயிருவாங்க. ஸோ வா வீட்டுக்கு போகலாம், அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒய்ஃபை வந்து சரி சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது வீடே வந்து லைக் இருட்டாக இருக்கே, அந்த என்வாயரமெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, ஒரு வயசான பாட்டி, அவங்க மூஞ்சி மொத்தம் கருப்பாக இருக்குது, கை கால் எல்லாமே இன்னொரு கலராக இருக்குது. கருப்புன்னா நான் சொல்கிறது முடி கலர். ஓகே, முடி கலர் மூஞ்சி இருக்குது, கை கால்லாம் வந்து நார்மலாக தோல் கலர்லாம் நார்மலாக இருக்குது. கிட்ட உத்து பார்த்தா தான் தெரியுது அது வந்து அந்த பையனோட அம்மானே. அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? ஸோ கிட்ட போய் பேசுகிறாங்க, இந்த பையன் வந்து கிட்ட போய் பேசுகிறாங்க, ஏன் என்ன சிம்மா ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க, ஆனால் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. அவங்க வந்து லைக் இப்போ சொத்தை காட்டுறேன் அதுமாரி தான் வாயை அசைக்கிறாங்க, ஆனால் காற்று மட்டும் தான் வருது, குரல் வரவே இல்லை. ஸோ அந்த பாட்டியை பார்த்துக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா அதே இடத்துல அவங்க வீட்டில். ஸோ அவங்க தான் வந்து சொல்கிறாங்க, இப்படி ஆயிட்டாங்க, யானி தரல, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்த்தாச்சு, ஆனால் எந்த மருந்தும் இல்லை, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டுருக்காங்க. என்னன்னா இந்த அம்மா இருக்காங்களே அந்த மாமியார், இவங்களுக்கு வந்து மூடுவாக இருக்கணும்னு ஆசை, இளமையாக இருக்கணும், யங்காக இருக்கணும்னு. ஸோ இவங்க வந்து போய் போமோ பார்த்துருக்காங்க. போமோ பார்த்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தமாரி ஃபர்ஸ்ட் நைட்டோட ரத்தத்தை நீ எடுத்துடுவா அப்படின்னு கேட்கும் போது தான் இவங்களுக்கு தாட் வந்துச்சு, பையனை கட்டி கொடுக்கணும். அதனால தான் வந்து இந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணை உங்களோட பையனுக்கு கட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும் போது இவங்க வந்து பட்டுன்னு சரி அப்படின்ட்டாங்க. பையன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கிடையாது, இவங்க இளமையாக ஆகணும், அதுக்காக தான் அவங்க வந்து பையனை கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ரூமுக்குள்ளெல்லாம் வந்து ஏன் வெள்ளை கட்டில் வெள்ளை துணின்னு சொன்னேன், ஏன்னா வெள்ளை கலரில் தான் ரத்தம் பட்டா வந்து அப்படி தெரியும். ஸோ அதனால தான் வந்து கேட்டிருக்காங்க, அனுப்பல என்னத்துக்காக, அந்த ரத்தத்துக்காக. ஸோ வாட்டி ஏமாற்றி கோழி ரத்தத்தை போட்டு கொடுக்கும்போது இவங்க போமோட்ட போய் கேட்கும்போது போமோ இவங்களை ஏசியிருக்காங்க, இவங்க பையனை ஏசியிருக்காங்க, என்ன நீ ஏமாத்துறியா அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்லவே கிடையாது, ரத்தம் கடைசி வரைக்கும் கிடைக்கலன்றதுனால தான் அவங்க அந்தமாரி மாறிட்டாங்க. ஆக்சுவலி ஏன் அப்படி அந்த அளவுக்கு மோசமாகனாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே வந்து வேற ஆளோட ஃபர்ஸ்ட் நைட் ரத்தத்தை பாய்ச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அதெல்லாம் வந்து டைம் இருக்கும், இத்தனை வருஷத்துக்குள்ளே தான், அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ வேற ஆளை தேடணும். இது ஓப்பனாக கேட்டிருந்தா பையன் கொடுத்துருப்பான்னா தெரியல, மேபி வாங்கி கட்டியிருப்பாங்க போல அம்மா, ரைட்டா? ஸோ இப்போ வந்து அவங்க ரொம்ப இந்தமாரி ஆயிட்டாங்க. பேசினாலும் விளங்காது, என்ன பேசுகிறாங்க என்னதான் பேசுகிறாங்க ஒன்றுமே தெரியாது. ஆள் வந்து தலை வேற ஆள், உடம்பு வேற ஆளோட மாரி இருக்குது, முடி கலரில் இருக்குது மூஞ்சி. அப்போ பார்த்துக்கோங்க. அதனால தான் சொல்லுவாங்க இந்தமாரி கண்ட பிளாக் மேஜிக் அதெல்லாமே வந்து போய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அழகாகணுன்றதுக்காக அதோட கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஓகேவா? ஈஸியாக எல்லாத்தையுமேலாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஓகே, சாவர வரைக்கும் நீ அழகாக இருப்ப, வாய்ப்பே இல்லை. அதுக்கு அதோட டைம் இருக்கும். நாளைக்கு இல்லைன்னா 2 நாள் கழித்து இன்னொரு நல்ல வீடியோ போடுறேன். ஐ மீன் லைக் அது வந்து நான் படித்தேன் மேமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ நான் போடும்போது மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, பாய்.